ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர 79வது பாடல். இந்த பாடல பார்க்கறதுக்கு முன்னாடி, அபிராமி அந்தாதி உருவான கதைய நம்ம இப்ப விரிவா இந்த பதிவுல பார்த்துட்டு, அப்புறம் பாடல பார்க்கலாங்க. தஞ்சையை ஆட்சி புரிந்து வந்த மராட்டிய மன்னர் சரபோஜி ஒரு தை அமாவாசை நாளில் பூம்புகார் சென்று கடலில் நீராடி திருக்கடையூர் ஆலயம் வந்தார். மன்னனை கண்டதும் அங்கிருந்த அனைவரும் வரவேற்று வணங்கி நிற்க, சுப்பிரமணிய பட்டர் மட்டும் அபிராமி அன்னையின் சந்நிதியில் அன்னையை நினைத்து தியானத்தில் மூழ்கியிருந்தார். அவர் யார் என்ற கோவில் அர்ச்சகரிடம் மன்னர் விசாரித்தார். அவர்களோ, அரசே, இவர் ஒரு பித்தர். எப்போதும் இப்படித்தான் அபிராமியின் சந்நிதியில் கண்களை மூடி நெடுநேரம் தியானத்தில் இருப்பார். இங்கு ஆலயத்தில் தினமும் பஞ்சாகம் படிப்பவர் இவர் என்று கூறினார். உடனே தியானத்தில் அமர்ந்திருந்த சுப்பிரமணிய பட்டரின் அருகில் சென்ற மன்னர், சுப்பிரமணியம், இன்று என்ன திதி என்று கேட்டார். மன்னர் கேட்ட சமயத்தில் சுப்பிரமணியம் முழு முழு நிலவு போன்று ஒளி பொருந்திய அபிராமி அம்மனின் திருமுக தரிசனத்தை நினைத்து உருகியபடி இருந்தார். எனவே பௌர்ணமி என்று கூறிவிட்டார். மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. இன்று அமாவாசையிலும் புனிதத்துவம் பெற்ற தை அமாவாசை, அதை மாற்றி கூறுகிறாரே என்று மனம் கொந்தளித்தவர், இன்று இரவு பூரண சந்திரன் வானில் உதிக்காவிட்டால் உமக்கு மரண தண்டனை என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். அபிராமி அம்மனை நினைத்த தியானத்தில் இருந்த சுப்பிரமணிய பட்டர் மன்னர் சென்ற சில மணி நேரங்களுக்கு பிறகே தன் இயல்பு நிலைக்கு திரும்பினார். அவரிடம் கோவில் அர்ச்சகர்கள் நடந்ததை கூறினர். மேலும் சுப்பிரமணியத்திடம் அமாவாசையில் முழு நிலவு எப்படி தோன்றும் என்றும் கேட்டனர். அதற்கு சுப்பிரமணிய பட்டர், என்னை அந்த நிலையிலிருந்து அமாவாசையை பௌர்ணமி என்று சொல்ல வைத்தவள் அன்னை அபிராமி. எனவே அவளே இதற்கும் நிச்சயம் பதில் சொல்வாள் என்றார். அமாவாசையில் முழு நிலவு தோன்றாது என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே மன்னனின் கட்டளைப்படி சுப்பிரமணிய பட்டருக்கு மரண தண்டனை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதன்படி ஆலயத்தின் வெளியில் குழி தோண்டி அக்னி குண்டம் வளர்க்கப்பட்டது. அதற்கு மேல் 100 கயிறுகளுடன் கூடிய உரி ஒன்றை கட்டி தொங்கவிட்டார்கள். அதற்கு அரிகண்டம் என்று பெயர். தண்டனைக்குட்பட்டவர் 100 பாடல்கள் பாட வேண்டும். ஒரு பாடலுக்கு ஒரு கயிறு என அவர்கள் பாட பாட கயிறு ஒவ்வொன்றாக அறுக்கப்பட்டு வரும். 100வது பாடலுக்குள் அவர்களுக்கு இறையருள் கிடைக்காவிட்டால் 100வது கயிறும் அறுக்கப்பட்டு உரியில் இருப்பவர் அப்படியே அக்னி குண்டத்தில் விழுந்து உயிர் துறப்பார். மாலை நேரம் வந்தது. அந்த உரியில் சுப்பிரமணிய பட்டரை ஏற்றினர். அக்னி குண்டத்தில் தீ மூட்டப்பட்டது. தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. சுப்பிரமணிய பட்டர் அபிராமி அம்மனின் கருவறை நோக்கி வணங்கிவிட்டு சுற்றியிருந்த பக்தர்களுக்கும் மன்னனுக்கும் வணக்கம் தெரிவித்தார். பின்னர் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் எனத் தொடங்கும் விநாயகர் துதியை பாடிவிட்டு அபிராமியை போற்றி பாடல்களை பாடினார். அதுவே அபிராமி அந்தாதி ஆனது. ஒவ்வொரு பாடல் நிறைவிலும் ஒவ்வொரு கயிறாக அறுக்கப்பட்டது. 78 பாடல்கள் முடிந்துவிட்டன. 78 கயிறுகளும் அறுக்கப்பட்டு விட்டன. 79வது பாடலாக விழிக்கே அருளுண்டு என்று பாடத் தொடங்கினார் சுப்பிரமணிய பட்டர். அந்த பாடலை தொடங்கியதுமே அவருக்கு காட்சி கொடுத்த அபிராமி அன்னை தன்னுடைய காதில் அணிந்திருந்த தோடு ஒன்றை கழற்றி வானில் வீசினாள். அது முழுமதியாக மாறி வானில் ஒளி வீசியது. இப்படி அன்னையிடம் வேண்டிய பக்தனுக்காக அமாவாசை நாளில் வானில் முழு நிலவு தோன்றியது. மன்னன் உள்பட அங்கு கூடியிருந்த அனைவரும் அன்னை அபிராமியின் அருள் திறத்தையும் சுப்பிரமணிய பட்டரின் பக்தியையும் எண்ணி மெய் சிலிர்த்தனர். மன்னன் சுப்பிரமணியத்தின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டி அபிராமி பட்டர் என்னும் திருப்பெயரை அவருக்கு சூட்டினார். அப்போது வானில் அசரீரி எழுந்தது.
அன்பனே, நீ மன்னனிடம் கூறிய சொல்லை மெய்ப்பித்து விட்டோம். தொடங்கிய அந்தாதே தொடர்ந்து பாடி முடிப்பாயாக என்றது அபிராமி அன்னையின் அமுத குரல். அன்னையின் சொல்படி தொடர்ந்து 100 பாடல்கள் பாடி நூற்பயனாக ஆத்தாளே எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளே, மாதுளம்பூ நிறத்தாளே, புவியடங்க காத்தாளே, அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளே, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்ற பாடலுடன் அபிராமி அந்தாதியை நிறைவு செய்தார் அபிராமி பட்டர். தன்னுடைய பக்தியால் அன்னையை அற்புதம் நிகழ்த்த செய்த அபிராமி பட்டருக்கு சரபோஜி மன்னர் பெருமானியம் வழங்கி சிறப்பித்தார். அதற்கு சான்றாக விளங்கும் உரிமை செப்பு பட்டயம் ஒன்று அபிராமி பட்டர் சந்ததியினரிடம் இன்றும் இருக்கிறது. ஆண்டுதோறும் தை அமாவாசை நாளில் அபிராமி பட்டரின் வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வு திருக்கடையூர் திருத்தலத்தில் நடத்தி காண்பிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை நேரில் தரிசிப்பவர்கள் கனிவான வாழ்க்கையை பெறுவார்கள். மேலும் அபிராமி அந்தாதியை தொடர்ந்து 48 நாட்கள் அதிகாலையிலும் இரவிலும் பாடி வந்தால் திருக்கடையூர் அபிராமியின் அருள் கிடைக்கும். துன்பமான வாழ்வு மாறி இன்பம் பெருகும். இந்த இடம் அமையப்பெற்றுள்ள இடம் சீர்காழியிலிருந்து மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கடையூர் திருத்தலம் அமைந்துள்ளது. இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் என்னன்னா, அபிராமி பட்டர் 79வது பாடலாகிய விழிக்கே அருளுண்டு என தொடங்கும் போது அன்னை காட்சி கொடுத்தாங்க இல்லையா, அந்த பாடலை பற்றி தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடலை பார்க்கலாங்களா? விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன, வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடைக்க, பழிக்கே சுழன்று வெம்பாவங்களோ செய்து பாழ்நரக குழிக்கே அழுத்தும் கயவர்தம் மோடென கூட்டினியே. இந்த பாடலுடைய பொருள், அன்னையின் விழியிலேயே நமக்கு வேண்டிய அருள் முழுதும் இருக்கின்றது. அவள் தனது கடைக்கண் தன்னை காட்டிவிட்டால் நமக்கு என்ன வேண்டுமோ அது முழுதும் ஒரு கணத்தில் கிடைத்து விடாதா என்ன? அந்த அபிராமவல்லியின் அடியினை பற்று என்று வேதம் சொல்லுகிறது. வேத மாதா அந்த அன்னையின் அடி பணிந்தல்லவா கிடக்கிறாள். அருமறைகள் பழகி சிவந்த பாதாம்புயமன்றோ அந்த அன்னையின் திருவடிகள். அப்படி அந்த வேதம் கூறியபடி செல்ல அவளை வழிபட நமக்கு நெஞ்சகம் இருக்கின்றது. இப்படி இந்த வழியை விடுத்து கயவர் தம்மோடு கூட வேண்டாமே என்கிறார் பட்டர். அதுவும் எப்படிப்பட்ட கயவர்கள்? பழிக்கே சுழலும் கயவர்கள், வெம்பாவங்களே செய்பவர்கள், தம்மோடு கூடியவர்களை பாழும் நரக குழியிலே அழுத்தக்கூடிய கொடியவர்கள். அவர்களோடு நாம் கூடலாமா? நிச்சயம் கூடாது. அந்த அன்னையை அடைய சத் சங்கம் வேண்டும். கெட்டவர்களின் சகவாசம் நிச்சயமாக வேண்டாம். அந்த அன்னையை நமக்கு நல்ல சகவாசம் ஏற்படவும் சத் சங்கம் ஏற்படவும் அவளது கடைக்கண் பார்வை நம்மேல் படவும் அருள் புரிய வேண்டும் சொல்லி இந்த பாடலை பாடியிருக்காங்க. அபிராமி அந்தாதியில் வர 79வது பாடல் கட்டுகளில் இருந்து விடுபட சொல்ல வேண்டிய பாடல். இந்த பாடலை பாடி அன்னையை வழிபடுங்க. அபிராமி பட்டருக்கு வானில் தோன்றி காட்சி கொடுத்த அன்னை உங்களுக்கும் நிச்சயம் காட்சி கொடுப்பாங்க. அபிராமி அந்தாதி பாடல். அபிராமி பட்டர் எந்த ஒரு நம்பிக்கையோடு அன்னை தோன்றுவாள், நிச்சயம் என்னை காப்பாற்றுவாள்னு நம்பி வேண்டி வழிபட்டாங்களோ அதே நம்பிக்கையோடு நீங்களும் அன்னையை வேண்டி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுக்கும் அன்னை காட்சி கொடுத்து அருள் புரிவாங்க. அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.